இந்தியாவில் பிரிவினையை ஏற்படுத்தி மக்களை பிரிக்க வேண்டும் என நினைத்த பாரதிய ஜனதா கட்சியின் தவறான அணுகுமுறைக்கு கிடைத்த மிகப்பெரிய பின்னடைவே பீகார் தேர்தல் முடிவு என தமிழக அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பெரும்பான்மையை பெற இயலவில்லை. இது மத்திய அரசுக்கு வழங்கப்பட்ட எச்சரிக்கையாகவே நான் கருதுகிறேன். பீகார் தேர்தலிலே இந்த முறை 30க்கும் மேற்பட்ட முறை அவர் போய் அங்கே எலெக்ஷன் தேர்தல் ஒர்க் பண்ணார். அந்த அளவிற்கு செய்தும் இந்த தோல்வியை தழுவியிருப்பது அவருடைய ஆட்சிக்கு ஒரு கேள்விக்குறி. பிஜேபியினுடைய இந்துத்துவ நடவடிக்கை என்பது தலித்து மக்கள் தாக்கப்படுவதும் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவதும் தவறான அணுகுமுறையை பீகார் மாநிலத்து மக்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால் பிஜேபி நிராகரித்து அவர்கள் ஒரு லல்லு நிதிஷ் தலைமையிலான அணிக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். ஆனால் பீகார் மாநிலத்து மக்கள் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் மாறாக மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியாக நின்று வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சியை படுதோல்வி அடைய செய்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க முடிவாகும், நல்ல வெற்றியாகும். பீகார் மாநில மக்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ஆனா இன்னைக்கு வெற்றி முடியும் போது 70-30 அந்த வகையில தான் இருக்கு. சோ ஐ திங்க் இட்ஸ் a clear indication மக்கள் ஜாதி வெறி பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் ஆரம்பம் இருக்கு. வர வர அடுத்தடுத்த என்னென்ன எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்த வருஷம் நிறைய மாநிலங்களில் எலெக்ஷன் வரப்போகுது. அதுலயும் பிஜேபிக்கு பாடம் புகட்ட போறாங்க நம்ம இந்தியாவில் வாழ்ற மக்கள்.